வெல்கம் டு மெச்சிசை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி பிஃபோர் ஃபேஸ் வாஷ். ஸோ என் ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையான ஸ்கின்னு. அதனால் வந்து ஒரு கிறிஸ்டல் பிரைட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மாஸ்க்கு மேலே வந்து ஒரு லிக்யூட் மாதிரி ஊற்றுவாங்க, ஒரு க்ரீம் மாதிரி வந்து ஊற்றுவாங்க, ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வரலாம் நல்லா க்ளோ பண்ணிக்கிறாங்க. ஸ்கின்னை நல்லா வந்து சாதாரண ஒரு க்ரீம் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது பண்ணிக்கிறாங்க. இது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கின்னை வந்து நான் ஸ்பீட் மோடில் போட்டனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ ஃபுல்லாக உட்காந்து நம்ம மூஞ்சியை பார்த்துருக்க முடியாது இல்லையா, அதனால ஸ்பீட் மோடில் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ஸோ பணக்காரங்களாம் வாரம் வாரம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்றைக்காவது ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமான க்ரீம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த சீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, லைட்டாக லிக்யூடு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அதான் இப்போ காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பாட்டில் மாதிரி இருக்குது. அந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா சீரம் வச்சு என்ன ஸ்கின்னில் எல்லா சீரம் வந்து அப்படி அப்ளை பண்ணுறாங்க. ரொம்ப லைட்டாக எரிஞ்சுது. இது கொஞ்சம் அந்த ஸ்கின்னில் பட்டோன்னா இது வரைக்கும் வித்தியாசமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சுது, இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஸோ நல்லா சலூன்னால ஒரு ஏசி ரூம்னால கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதை அடுத்து திருப்பி ஒரு க்ரீம் போட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரம், அந்த டயத்தில் வந்து எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபேஸை ஃபுல்லாக ஒருத்தர் வந்து மசாஜ் பண்ணி விட்டும்போது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இது மூலமாக நம்ம பிரைட் ஆகாமல் போகிறோம், கலர் ஆகாமல் போகிறோம், அதெல்லாம் ரெண்டாவது. பட் இட்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா இன்னொரு சீரம்னு நிறைய கேட்டகரி இருக்குது. இது இன்னொரு கைண்ட் ஆஃப் சீரம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, அப்படியே ஸ்கின்ல படும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதை பார்க்குறீங்க, எல்லா சீரமும் அவர் அப்ளை பண்ணுறாரு. நம்ம மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்ப மூக்கு, அதனால் வந்து மூக்கு சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிளாக் டாட்ஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரையான ஸ்கின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் காம்போ வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டாங்க. மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு க்ரீமு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிராண்டான க்ரீம் நினைக்கிறேன். கொஞ்சம் பிராண்டடான ஒரு நல்ல க்ரீம் தான் அவங்க போடுறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் எல்லாமே ஒயிட்டாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஸ்கின்ல படப்பட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. இது என்ன இது வேறு கைண்ட் ஆஃப் க்ரீம், அது வேறு கைண்ட் ஆஃப் க்ரீமு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன் போடுங்க, அது மாதிரி நல்லா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்குவாங்க, ஃப்ரூட் ஜூஸ் நிறைய குடிங்க அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. நிறைய தண்ணி குடிச்சவங்க உடம்பு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கலாக நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பட் அதெல்லாம் நம்ம எங்கே பண்ணுறது, வேலைக்கு போய்ட்டு வந்து தூங்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி போட்டாங்க. ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு அதில் பார்த்திங்கன்னா அது ஏதோ இந்த சினிமாலெலாம் பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் அவங்கள மாதிரி செலவு பண்ணுறதுக்கெலாம் ஒன்று போடுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த எந்திரன் படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரோபோ மாதிரி பண்ணுறதுக்கு ஒன்று போடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அனுஷ்காவுக்கு கூடயும் பாகுபலியில் இந்த மாதிரி ஒன்று போடுவாங்க. அப்படியே அவங்களோட முகத்தையே வந்து ஒரு சிலை மாதிரி பண்ணி அப்படியே எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. மேலே படும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கட்டியாக வந்து முகத்தில் விழுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மூக்கில் மட்டும் நான் லைட்டாக ஒரு கேப் விட்டுறாங்க. கேப் விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது இது. ஸோ இது ஃபுல்லாக அவங்க அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த 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 மாஸ்கில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஓட்டையாக இருக்குது. அந்த ஓட்டை வழியாக அந்த இதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்கின்ல படுது. ஸ்கின்ல பட்டு அப்படியே கீழே இறங்குது.
ஸோ இதுதான் கொஞ்சம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா மசாஜ் பண்ணி விட்டுருவாங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. டஃபாக இருந்து சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 20 நிமிஷம் கழிச்சு வந்து அவங்க எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ அப்படியே எடுக்கிறாங்க. அழகை பொறாமைப்படும் பேரழகு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரை அழகு அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தான் அழகு. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் தான் இதை ட்ரை பண்ணுறதே தவிர வேற ஒன்றும் இல்லை இது. ஸோ யா திருப்பி அந்த ஸ்பான்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நல்லா கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க ஒரு குட்டி மசாஜ் மாதிரி ஃபைனல் மசாஜ் ஃபுல்லாக வந்து பண்ணாங்க. பண்ணது பையன் பொண்ணாக தான் நடந்துருக்கும். சரி ஓகே ரைட் ஓகே என்னமோ ஒன்று நமக்கு பண்ண மசாஜ் பண்ண ஓகே தான். ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்பி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்க. ஃபுல்லாக நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்தது, ஃபேஸ் வாஷுக்கு அப்புறம் வந்து என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் குளிச்சுட்டு வந்துட்டேன். பா என்னப்பா செம்ம ஹீரோ மாதிரி இருக்கேன்ப்பா நான். ஸ்கின்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. என் ஸ்கின் எனக்கே தொட்டு பார்க்கணும் போல இருக்குது. அழகே பொறாமைப்படும் பேரழகன் நான் தானா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஸோ